இந்த கதையில ஹீரோயின் தான் அப்பா கூடயும் தன் தங்கச்சி கூடயும் கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவங்க அப்பா வாங்கின கடனுக்காக அந்த ஊர்ல இருக்க பெரிய ஆளு அந்த பொண்ணோட தங்கச்சியை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். இந்த பொண்ணு எவ்வளவு தடுத்து பாக்குறா, முடியல. அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் மும்பைல இருக்க ஒரு தப்பான இடத்துல வித்துடுறானுங்க. ஹீரோயினும் தன்னோட தங்கச்சி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆள் கிட்ட போயிட்டு, என் தங்கச்சி எங்க போயிருக்காளோ அங்கேயே அனுப்பி விட்டுருங்க, என்னோட காசையும் எங்க அப்பங்கிட்டே கொடுத்துருங்க, அவன் சாவட்டும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறா. இந்த பொண்ணு பாம்பேல அந்த தப்பான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தன் தங்கச்சி பேரை சொல்லி கத்தி பாக்குறா. அங்க இருக்க பொண்ணுங்கள்லாம் பார்த்தவொடனே இவளுக்கு ரொம்பவே பயமாயிருது. அப்ப அந்த ஏரியால இன்சார்ஜா இருக்கவன் ஹீரோயினை பார்த்த உடனே இந்த பொண்ணு வெர்ஜின்றதை கண்டுபிடிச்சிட்டு, நாங்க சொல்றதெல்லாம் நீ பண்ணா உன் தங்கச்சி உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்றானுங்க. அங்க இருக்கவங்களும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, உன்னோட வெர்ஜினிட்டியை நீ லூஸ் பண்ணாம இங்க வர கஸ்டமர்லாம் சாட்டிஸ்பாக்சன் பண்ணணும்னா இந்த பொண்ணு அந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இருக்கா. கடைசியா அந்த தங்கச்சியும் நேர்ல போய் மீட் பண்றா. தன் தங்கச்சி சொல்றா, நீ நினைச்சிருந்தா அன்னைக்கே என்ன காப்பாத்திருக்கலாம், நீ என்ன காப்பாத்தாம விட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெறுக்க ஆரம்பிச்சிடறா. தங்கச்சி திருப்பி தான் கூட வரமாட்டேன்னு சொன்னவன தங்கச்சி வாழ்க்கையும் போச்சே நம்ம வாழ்க்கையும் போச்சேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஹீரோயினோட அப்பா இப்படியாவது ரெண்டு பொண்ணுங்களும் மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு காசு எடுத்துக்கிட்டு இந்த மும்பைக்கு அந்த புரோக்கர் கிட்டே வந்து கொடுக்குறாரு.